ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு விக்ரம், எஸ்ஜே சூர்யா, சுராஜ், துஷாரா விஜயன் இவங்களோட ஆக்டிங்ல, அருண்குமாரோட டைரக்ஷன்ல, ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல வந்திருக்க படம் தான் வீர தீர சூரன். படம் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா செட் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் படம் தான் அப்படின்னு. இதுல நம்ம பழைய விக்ரம நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சு. இந்த படத்துல கதை என்னன்னு பாத்துருவோம். இந்த படத்துல பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப். அந்த பெரிய குடும்பத்தால அவமானப்பட்டு இருக்கிற எஸ்பியா இருக்கிற எஸ்ஜே சூர்யா ஒரு சைடு. எஸ்ஜே சூர்யா என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தில் இருக்காங்க என்கவுண்டர் பண்ணி இவரோட வெறியை தீர்த்துக்கணும், பள்ளி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பிளான் பண்றாரு. பெரிய குடும்பத்துல என்ன பண்றாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இவன் என்னடா நான் ஆரம்பத்துல நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான், இப்ப என்கவுண்டர் வரைக்கும் பிளான் பண்றான், இவனை நம்ம போட்டு தள்ளியே தீரணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதனால அந்த பெரிய குடும்பத்துல இருக்கவங்க இதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இப்போ ஒதுங்கி தனியா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ விக்ரம் இதுக்கான ஹெல்ப் தேடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, படத்துல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது விக்ரமோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். விக்ரம் எல்லாம் வயசாகுமா என்னன்னு தெரியலங்க, அப்படி ஒரு பிசிக்கை மெயின்டைன் பண்ணி மாஸ் பண்ணியிருக்காரு படத்துல. குறிப்பா விக்ரம் பத்தி சொல்லணும்னா, ஒரு ட்ரௌசர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு சம்பவமா இருக்கட்டும், அப்புறம் ஒரு பாம்பு பதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம், கண்ணி வெடியில ஒரு இடத்துல பதிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் எடுத்திருப்பாங்க ஒரு சீன். அந்த ஷாட்டை கன்சியூம் பண்ண விதமா இருக்கணும். கிளைமேக்ஸ்ல நம்ம விண்டேஜ் விக்ரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு பாட்டு சிங்கம் போல நடந்து வராங்க தூள் படத்துல, அந்த பாட்டை அவங்க டைரக்டர் பிளேஸ் பண்ண விதத்திலையும் விக்ரம் அதை ஹேண்டில் பண்ண விதத்திலையும் விக்ரம் பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னா சொல்லணும். நெக்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா, அவரு எங்கெங்க ஹை பிச்ல பேசணுமோ அங்கெங்க கொண்டு போயிட்டு, எங்கெங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணி அவர் ஃபேஸ்லயும் பல இடத்துல எக்ஸ்பிரன்ஸ் காமிச்சு அவரு நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி நடிப்பு அசூரன் அப்படின்னே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சுராஜ் அவர் கொடுத்துக்கிட்ட ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் மலையாளத்துல மட்டும் சைன் பண்ணாம இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய படங்கள் பண்றது பாராட்டத்தக்க வச்சுன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் துஷாரா விஜயன், என்னங்க அவங்க இந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல குறுக்க வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், தூக்கி அடிப்பாங்க, போய் செவத்துல முட்டி ஒரு பெஞ்ச்ல அடிச்சு பெஞ்சு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் உருண்டை நின்று ஒரு டயலாக் பேசணும். அந்த சீன் அவங்க கன்சியூம் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்காரரும் இன்னொருத்தரும் பேசும்போது ஏதோ தப்பு பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க துடிக்கும் போது காட்டுற எக்ஸ்பிரஷன் ஆகும், எல்லாமே அல்டிமேட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல சிங்கிள் ஹீரோ தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த படத்துல 2 ஹீரோ இருக்காங்க. 2வது ஹீரோ யாருன்னா தேனி ஈஸ்வர். அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஒரு டைரக்டா படத்துல என்ன சீனை எப்படி ஃப்ரேம் வைக்கணுமோ அப்படி வச்சிருக்காரு. ஏன்னா இது ஃபுல்லாவே நைட்டு பண்ற மாதிரி ஒரு படம் தான், ஒரு 2 மணி நேரத்துல பர்டிகுலர் நடக்கிற மாதிரி ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு எவ்வளவு லைட்டிங் தேவையோ அவ்வளவையும் அவ்வளவு அழகா கொடுத்து அந்த நைட்டுக்குள்ளேயே எவ்வளவு ப்ரெசண்டா காட்ட முடியுமோ அவ்வளவு சூப்பரா காட்டியிருக்காரு. சிங்கிள் ஷாட்ல எடுப்பாங்கல்ல ஃப்ரேம்ஸ், அந்த ஃப்ரேமே ஒரு 7-8 இருக்கு. குறிப்பா ஒரு 17-11 நிமிஷம் நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. அதுல கேமரா ஒரு ரூம்குள்ள இருக்கும், கேமரா ஒரு சீன் ஒரு ரூம்குள்ள நடக்கும், ஒரு 4 கேரக்டர் பேசிட்டு இருப்பாங்க, 5வது ஒரு கேரக்டர் மேல இருந்து வரும், அடுத்து அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க, அப்புறம் தேடி போவாங்க, அதுல ஒரு 10-15 கேரக்டர் டிராவல் ஆகி போகும், இருட்டுக்குள்ள டிராவல் ஆகி போய் அப்புறம் வெளிச்சத்துல எஸ்ஜே சூர்யாவோட முகம் ஒன்று தெரியுற மாதிரி அந்த ஷாட்டை பார்க்கும்போது தியேட்டர் எல்லாருமே கிளாப் பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த சீன் நமக்கு கூஸ்பம் சீனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக். அது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அசுரன் படமா இருக்கட்டும், இந்த மாதிரி வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வந்த படங்கள் இருக்குல்ல, அதுக்கு போட்ட மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு போட்டு பட்டையை கிளப்பி விட்டாரு. படத்துல எந்தெந்த சீன்ல எங்க எலிவேட் பண்ணணுமோ அங்க எலிவேட் பண்ணி போறதுக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் டாப்பா பெர்ஃபெக்ட் இருக்கு. அருண்குமாரோட டைரக்ஷன் என்ன, அவர் முகத்துக்கும் அவர் எடுக்கிற படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவு ராவா இருக்கு படம். அடல் கண்டென்ட் சீன் எதுவுமே இல்லை. படத்தை அவர் நரேட் பண்ணிருக்க விதமே சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஒர்க் அவுட் ஆகலன்னா, ஒரு பிளாஷ்பேக் கொஸ்டின் வரும் படம் பரபரப்பா போயிட்டு இருக்க படத்துக்கு மத்தியில. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காட்டுறது, அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த அதுல